வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து here we are going to discuss about the PERT and CPM continuation வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் த வீடியோஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க go and check it out. ஸோ அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து we will discuss about the previous year questions asked in the TNPSC TANSET examination and all state public service commission examinationல கேட்ட PERT and CPM questions ரிலேட்டான questions டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெர்ட். ஸோ பெர்ட் மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஸோ அதுதான் சரியா. ஸோ பெர்ட் ரெக்வயர்ஸ். ஸோ அது வந்து we have studied the triple time estimate சரியா. ஸோ ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்டு மோஸ்ட் லைக்லி டைம் சரியா. ஸோ 3 டைம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அதான் யுவர் பெர்ட் மெத்தட். ஸோ அதான் ட்ரிபிள் டைம் எஸ்டிமேட் சரியா. இந்த சேம் கொஸ்டின் வந்து இட் வாஸ் ஆஸ்க் சம் 4 டைம்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்டாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி 2019 இப்போ ரீசெண்டாக கேட்டதில் இருக்கு. ஸோ த டைம் விச் ரிசல்ட்ஸ் இன் த லீஸ்ட் பாசிபிள் டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் நோன் அஸ். ஸோ டைம் விச் ரிசல்ட்ஸ் த லீஸ்ட் பாசிபிள் டைரக்ட் காஸ்ட்னா யுவர் ஸ்லோ டைம் சரியா. ஸோ இது எப்படி ஸ்லோ டைம் அப்படி வரும்னா, ஸோ வி ஹவ் ஸ்டடிட் சரியா. உங்களுக்கு வந்து இப்போ கிராஷிங் பண்ணணும் அப்படின்னா யுவர் டைரக்ட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்துருந்தோம், இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா கிராஷிங் பண்ணணும். கிராஷிங்னா என்ன அர்த்தம், யுவர் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறது 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டைம் வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த டைரக்ட் காஸ்ட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ எனக்கு வந்து டைரக்ட் காஸ்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யணும். ஸோ விச் மீன்ஸ் யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ஸ்லோ. யுவர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதான் யுவர் ஸ்லோ டைம் சரியா. இது கொஞ்சம் இன்டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2017 கேட்டிருக்காங்க சரியா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஆக்சுவலாக சிபிஎம் பெர்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் ஆல் யுவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ஏஇல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்டேட் போர்டு அதர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சிபிஎம் அண்ட் பெர்ட் மெத்தட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் ஸ்லாக் ஆஃப் ஆன் பெர்ட் இண்டிகேட். ஸோ பாசிட்டிவாக இருக்கிற ஸ்லாக் என்ன அர்த்தம்னா வி ஆர் அஹெட் ஆஃப் த ஷெடியூல். ஸோ என்ன ஷெடியூலோட வந்து வி ஆர் கோயிங் டு அஹெட் சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் யுவர் பாசிட்டிவ் ஸ்லாக். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஸோ 3 டேஸ்ல என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறது 5 டேஸ் ஆகும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் ஸ்டார்ட் பண்ணவே முடியும்னா வி ஆர் அஹெட் ஆஃப் த ஷெடியூல். ஸோ 2 டேஸ் வந்து முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வி ஆர் அஹெட் சரியா. ஸோ த ஃபல்கர்சன் ரூல் சேம் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் ஃபார் நம்பரிங் இந்த ஈவெண்ட்ஸ் இந்த சிபிஎம் அண்ட் பெர்ட் மெத்தட். ஸோ ஆல்ரெடி டிஆர்பிலையும் கேட்டிருக்கு, ஸோ இதுலையும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பெர்ட் வாஸ் ஃபார்மலி அப்ளை டு த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் சரியா. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ எங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அப்ளை இன் த பொலாரிஸ் வெப்பன் சிஸ்டம் சரியா. ஸோ ஆன்சர் பி. பெர்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இவர் பொலாரிஸ் வெப்பன் சிஸ்டத்தை தான் தேவ் அப்ளைடு ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சிபிஎம். ஸோ சிபிஎம் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு த ஆக்டிவிட்டி ஓரியன்டட். ஸோ இது வந்து ஆல்ரெடி டிஆர்பியில் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் வாஸ் ரிப்பீட்டட். ஸோ இது வந்து டெம்ப்ளேட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்களே நோட் பண்ணலாம் சரியா. ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் சரியா. ஸோ உங்களுக்கு பெர்ட் மெத்தட் கேட்டிங்கன்னா இவர் ஈவெண்ட் ஓரியன்டட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேன் சார்ட் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் ஷெடியூல். த சேம் கொஸ்டின் இது வந்து டிஆர்பி அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஷெடியூல் தான். ஸோ பெர்ட் அனலைசிஸ் எ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பெர்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு என்ன சொல்லியிருக்கோம், பெர்ட் சிபிஎம்னாலே கிரிட்டிக்கல் பாத்தில் வி டோன்ட் ஹேவ் எனி ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் வேரியபிள் சரியா. இப்போ நீங்கள் சோஃபா நீங்கள் பார்த்த எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை சேம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஆர்பியில் கேட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் இருக்குது சரியா. ஸோ இது எல்லாமே பேஸ் எங்கே வந்து எடுத்திருக்காங்கன்னா இவர் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்டு கேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். கேட் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ சம் 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து பேக்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க, அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் பேஸ் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹவ் டு டேக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ், கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் அதில் உள்ளதை ஃபர்ஸ்ட் படிச்சு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ நம்ம வந்து இது வந்து ஈஸிலேருந்து கொஞ்சம் வந்து டஃப் லெவல் போகிறதுக்காக வி ஆர் கோயிங். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்பரிங் ஆஃப் ஆன் ஈவெண்ட். ஸோ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா யுவர் ஃபல்கர்சன் ரூல். ஸோ அதே தான் சரியா, சேம் ரிப்பீட்டட் தான். ஸோ 18 அதில் கேட்ட கொஸ்டின் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சம் சரியா. டிஆர்பி 2017 அதில் பார்த்துருந்தோம் இல்லையா, அது சேம் சம் அதே தான் மறுபடியும் கேட்டிருக்கு.
சரியா so we have calculated the t கொடுத்துட்டாங்க இல்லையா so 7 equal to சரியா so இங்க வந்து t0 வேல்யூ கொடுத்திருக்கு 3 days சரியா so 4tm plus 15 divided by 6 so இத கால்குலேட் பண்ணி we have find out the same question தான் சரியா so tm வந்து கால்குலேட் பண்ணிருப்போம் 6 days வந்தது இல்லையா அதே நம்பர் கூட மாறல அப்படியே கேட்டிருக்காங்க 2017 TRB இங்க 18 ல TNPSC க்கு இருக்கு so next is the time by which the activity completion time can be delayed without affecting the start of a succeeding activity so the definition பார்த்திருந்தோம் your free float succeeding வந்துட்டாலே free float so free success அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா so independent float வந்துச்சுனா without affecting the your preceding activity வரணும் right so free float so இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவோம்னு கேட்டிருக்கு so free floatனா your head event slack அதான் சொல்லியிருந்தோம் சரியா so head event slackல இருந்து இது வந்து மைனஸ் பண்ணுவோம் இதுல இருந்து total float சரியா so free float ஃபார்முலா படிச்சிருப்போம் your total float minus slack of head event or j ன்னு படிச்சிருப்போம் சரியா so the same அந்த ஃபார்முலா தான் இங்க கேட்டிருக்காங்க so slack of head event j சரியா so ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் I க்கும் G சாரி J வந்து we are going to connect இந்த ரெண்டு நோட தான் கனெக்ட் பண்ணுவோம் சோ இதான் ஒரு ஹெட் சோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும் இந்த டிஃபரன்ஸ் எடுத்து we are going to மைனஸ் டோட்டல் ஃப்ளோட்ல இருந்து மைனஸ் பண்ணினா you will get the free float அதான் கேட்டிருக்கு சரியா சோ உங்க இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கேட்டிருந்தாங்கன்னா சோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிடுவோம் இவர் ஃப்ரீ ஃப்ளோட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம் எதை மைனஸ் பண்ணோம்னா slack of tail event எடுக்கணும் சோ இனிஷியலா இருக்குலையா இந்த ஈவென்ட்ல உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு வந்து எவ்வளவு இருக்கு ரெண்டு டைம் இருக்கும் சரியா சோ அதுல வந்து எடுத்தீங்கன்னா you will get the tail of on the slack of tail event I சரியா சோ இதான் இதுக்குள்ள ஃபார்முலா சோ வந்து மாத்தி கூட கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ நெக்ஸ்ட் வந்து slack சோ slackனா என்னன்னு வந்து கேட்டிருக்கு டிஃபரன்ஸ் between சரி அதேதான் சரியா சோ earliest completion time and latest allowable time சோ இதான் அந்த ஆப்ஷன் earliest completion and your latest allowable ஆக்சுவலா வந்து இன்னும் கரெக்ட்டா என்ன சொல்லிருக்கோம்னா latest allowable time and earliest expected time தான் சரியா சோ இங்க slack வந்து நம்ம வந்து completion timeங்கிறது we are having expected தான் சரியா சோ கண்டிப்பா வந்து deterministic கிடையாது we are having a probabilistic in nature அதான் expected தான் பண்ணுவோம் சரியா சோ எனக்கு வந்து லேட்டஸ்டா வந்து இப்போ எவ்வளவு டைம் இருக்கு சோ அதுல இருந்து மைனஸ் we are having earliest completion எனக்கு வந்து முன்னவே நான் பண்ணிட்டேன்னா we are having a difference வந்து இருக்குல அதான் we are representing as a slack time அப்படி சொல்லுவோம் latest allowable and earliest expected or earliest completion கொடுத்திருந்தாலும் you have to choose இந்த ரெண்டுல எதனால சூஸ் பண்ணிக்கோங்க சோ இதான் கரெக்ட்டானது வந்து இதுதான் latest allowableக்கும் earliest expected தான் பெர்ஃபெக்ட்டானது so an event is indicated on the network so event வந்து எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் we are denoting as a number enclosed in a circle so option C so number வந்து இப்போ நான் காட்டியிருந்தோம்ல I J இதெல்லாம் events இந்த ஆரோ மார்க் வர்றது வந்து ஆக்டிவிட்டி சரியா so next TNPSC ல கேட்டதா 2008 CPM and PERT methods are technique to determine a project status வந்து determine பண்றது தான் we are going to use the PERT and CPM methods சரியா so these are the questions which are asked in the TNPSC examinations right so next we will start with the TANSET examination ல கேட்ட questions பார்த்துருவோம் so PERT has the following time estimate so தெரியும் so 3 time estimate optimistic pessimistic and most likely time or option C so அதே மாதிரி probability distribution of project completion so project completion கேட்டிருந்தாலே we are going with the normal distribution or Gaussian distribution சரியா so உங்க activity அப்படினு கேட்டிருந்தாலே we will go with the beta சரியா so இது வந்து project completion ஞாபகம் வச்சுக்கோங்க so இங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா activity time calculation இந்த மாதிரி கேட்டிருக்கலையா ஒரு expected time நம்ம ஃபாலோ பண்றது எல்லாமே beta distribution so இங்க வந்து project completionனால normal distribution answer so next critical path refers to the path of a minimum time duration ல calculate பண்றது தான் your critical path the same question already we have discussed so PERT CPM dummy activities are required so வந்து required to எதுக்காக dummy வந்து யூஸ் பண்ணுவோம் we are make the predictions relationships இருக்கான்னு பார்ப்போம் அதே தான் இருக்கு satisfy the predictions requirements அதேதான் option A direct question தான் சரியா so these are the questions which are asked in the TANSET examination so next we will discuss the various state public service commission la ketta questions which are related to CPM and PERT so first question for activities on the critical path so first வந்து கொடுத்திருக்கு critical path ல வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கணும் so earliest start time
ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் இருக்கணுமா, கிரேட்டர் தான் லெஸ் தேன் ஆர் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் ஃபினிஷ் இருக்கணுமான்னு கேட்டிருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆல் த ஃப்ளோட்ஸ் அண்ட் ஸ்லாக்ஸ் ஆர் 0 அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்போ ஃப்ளோட் வேணும். ஸோ டோட்டல் ஃப்ளோட் இப்போ கால்குலேட் பண்ணுறதுனாலே ஸோ நம்ம ஃபார்முலா படிச்சுக்கோ, 2 ஃபினிஷுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுப்போம். சரியா? ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷ் அப்படி இல்லைன்னா 2 ஸ்டார்ட்டுக்குள்ளது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ ஹவ் டு கெட் த 0, தென் ஒன்லி யூ ஆர் இன் ஏ கிரிட்டிக்கல் பாத்துன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரெண்டு வந்து இப்போ 0 வரணும் என்ன அர்த்தம், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் வரும். எய்தர் லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஈக்குவல் டு இயர்லியஸ்ட் ஃபினிஷ் இருக்கணும், அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இருக்கணும். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் ஆகுது எனக்கு. இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்ட், இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் யூ வில் கெட் டோட்டல் ஃப்ளோட் வந்து 0. ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் எல்லா ஃப்ளோட்ஸுமே 0 தான் வரும். சரியா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் 0 தான் வரும், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், ஸோ எல்லாமே யூ வில் கெட் 0 வேல்யூ கிரிட்டிக்கல் பாத்தில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஐ திங்க் த சேம். சரியா? இது வந்து இப்போ தேர்ட் டைம் இதே கொஸ்டின் பார்க்குறோம், அதே தான். சரியா? ஸோ வி ஹவ் கால்குலேட்டட் த சேம், அதே தான். சரி, நம்பர் கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க. இது வந்து தேர்ட் டைம் இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டிஎம் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, வி ஹவ் கால்குலேட்டட் 6 days வந்தது இல்லையா. டிஇ T0 plus 4Tm plus TP divided by 6 இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி we have calculated already. So 2 times already இதே क्वेश्चन பார்த்தாச்சு, சேம் क्वेश्चन அதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. So next question, so direct formula தான் கேட்டிருக்கு, variance. So variance formula பார்த்திருக்கோம், TP minus T0 divided by 6 the whole square, option B. சரியா? So TP minus T0 divided by 6 the whole square. So next என்ன கொடுத்திருக்குன்னா வந்து expected time. So TE வந்து கேட்டிருக்காங்க. So substitute in the formula. So optimistic time plus 4 times the most likely time. So 8 4s are 32. So plus 14. So divided by 6. So 34 48. So 4 44 48 by 6. அவ்வளவுதான். So 8 6 are 48. So option C. So direct question. We are going to substitute in the formula. அவ்வளவுதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏ கிராசிங். ஸோ கிராசிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அதான் கேட்டிருக்கு. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிக்ரீஸ் த ப்ராஜெக்ட் டியூரேஷன், என் டயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் வித் த கிராசிங் ஆஃப் ஏ ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கேன் பி ரிகார்டட். ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் ஆக்டிவிட்டி டைம். ஸோ அதான் ஃபார்முலா பார்த்துருப்போம். இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் வேணும்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ப்ளஸ் டிஇ யுவர் எக்ஸ்பெக்டட் டைம் of the particular activity. The expected activity தான் activity time கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா you will get the earliest finish. ஸோ சேம் இதே கொஸ்டின் தான். பாசிட்டிவ் ஸ்லாக் ஆன பெருட்டு வந்து ahead of the schedule. சரி, we are in the ahead of the schedule. சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் வரும். the performance of a specific task in the CPM. ஸோ வந்து CPM ஓட ஸ்பெசிஃபிக். ஸோ சிபிஎம்ல வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க்னா எதை சொல்லுவோம்னா ஆக்டிவிட்டி தான் which is the related to the CPM. So event வந்துச்சுன்னா which is related to the PERT method. சரியா? So critical path often PERT CPM is obtained by joining the events having a 0 slack. சரியா? So வந்து your float and slack are should be 0. சரியா? So அங்க தான் வந்து we are having a critical paths வச்சிருக்கோம். Right? So in the CPM network, so critical path னு எதை சொல்றேன்னா the path where delay of one activity prolongs the duration of a completion of a project. So critical pathல வந்து ஏதாவது ஒன்று டிலே பண்ணாலும் my project duration வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆயிரும். அதுதான் சொல்றோம். The path where delay of one activity prolongs the duration of the completion of a project, ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆயிரும்ன்றோம். அதுதான். ரைட்? ஸோ ஸ்லாக் ரெப்ரசன்ட்ஸ். ஸோ ஸ்லாக்னா என்ன சொல்றோம்னா ஸோ இதே தான் சேம் கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இயர்லியஸ்ட் கம்ப்ளீஷன் பதிலாக இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சொல்லியிருந்தோம். சரியா? அந்த சேம் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் கூட மாற்றலை, அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கும். earliest completion time and latest allowable time. So which of the following is pessimistic time estimate as per the PERT method? So PERT method உள்ள pessimistic time என்ன சொல்றோம்னா ஸோ நம்ம பிளானுக்கு வந்து அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா போறது. சரியா? ஸோ as per our plan போச்சுன்னா ஆப்டிமிஸ்டிக், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போச்சுன்னா இவர் பெசிமிஸ்டிக். ஸோ நார்மலாக உள்ளது மோஸ்ட் லைக்லி. So your maximum time, option C. So maximum time would be required to complete a activity. So when a plan got opposite இருக்கு, அதுதான். So next, which of the following is a wrong statement கேட்டிருக்காங்க. So PERT is suitable for projects having a probabilistic correct தான்.
ஸோ சிபிஎம் வந்து டிட்டர்மினிஸ்டிக், அதுவும் கரெக்டு. ஸோ போத் ஆர் ஈவெண்ட் ஓரியன்டட் இருக்கு இல்லையா, அது தப்பானது. சரியா, ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து இதுதான், இது தப்பு, ராங் ஸ்டேட்மெண்ட் தான் நான் கேட்டிருக்கு. ஸோ பெர்ட் இஸ் ஈவெண்ட் ஓரியன்டட், ஆக்சுவலா சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட், சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி, பெர்ட் வந்து ஈவெண்ட் ஓரியன்டட். ரெண்டுமே ஈவெண்ட் கொடுத்து தப்பான ஸ்டேட்மெண்ட், சி ஆப்ஷன். ஸோ ஆக்டிவிட்டிஸ் இன் ஏ நெட்வொர்க் டயக்ராம் ஆர் ரெப்ரசென்டட் பை, ஆக்டிவிட்டினாலே ஆரோ மார்க்ல வந்து காட்டுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆரம் இந்த இருக்கு, ஆப்ஷன் டி சிம்பிள் ஆரோ மார்க். சரியா, ஸோ ட்ரான் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பெர்ட் அனலைசிஸ் ஏ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பெர்ட் வந்து இதே தான். சரியா, ஜீரோ ஃப்ளோட், ஆல்ரெடி அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் ஸோ வந்து விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கரெக்டு, டிட்டர்மினிஸ்டிக் கரெக்டு, ஸோ இட் இஸ் ஏ பிளானிங், அதுவும் கரெக்டு. ஸோ ப்ராபபிலிஸ்டிக் டைம் கொடுத்துருக்கு இல்லையா, அது தப்பு. ஸோ டிட்டர்மினிஸ்டிக் டைம், சிபிஎம் வந்து பெர்ட் தான் ப்ராபபிலிஸ்டிக் டைம். சரியா, ஸோ வந்து பிளானிங் டிவைஸ்னா சிபிஎம், கண்ட்ரோலிங் டிவைஸ்னா ஒரு பெர்ட் மெத்தட். சரியா, ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ அதே தான். சரியா, ஸோ மறுபடியும் சேம் கொஸ்டின். ஸோ ஜீரோ ஸ்லாக், ஸ்லாக்கே இருக்கக்கூடாது கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த பெர்ட் மெத்தட். ஸோ பெர்ட் மெத்தட் வந்து ஸோ கண்ட்ரோலிங் ஓகே கரெக்டு தான், ஈவெண்ட் ஓரியன்டட் ரைட்டு, ப்ராபபிலிஸ்டிக் கரெக்டு தான், டைரக்ட்லி இன்ட்ரோடியூஸ் காஸ்ட் கிடையாது. சரியா, ஸோ அது வந்து காஸ்ட் அனலைசிஸ் வர்றதுனாலே ஸோ அந்த டிஃபரன்ஸில் படிக்கல படிச்சிருக்கோம், அது வந்து சிபிஎம் மெத்தட் தான் வரும். சரியா, ஸோ ஒரு பெர்ட் மெத்தட் பிலாங்ஸ் டு த டைம் அனலைசிஸ். சரியா, ஸோ டைம் அனலைசிஸ் பிலாங்ஸ் டு பண்ணுறது தான் இவர் பெர்ட் மெத்தட். சரியா, ஸோ காஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து இவர் சிபிஎம்ல தான் வி ஆர் ப்ரொவைடிங், காஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இங்கே வந்து டைம் வந்து அனலைஸ் பண்ணுறதாக கொடுப்போம் பெர்ட்டில். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி நாட் பிளஸ் 4tm பிளஸ் டிபி டிவைட் பை 6. ஸோ டி நாட்டுக்கு பதிலாக இங்கே T1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமிஸ்டிக் T1, ஸோ T2னா மோஸ்ட் லைக்லி, ஸோ ஆப்ஷன் ஏ தான். சரி, அந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்லி திங் நொட்டேஷன் வந்து சேஞ்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஸோ இது வந்து சின்ன சம்மாரி கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் த நெட்வொர்க் ஷோன் இன் த டயக்ராம் இந்த இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இயர்லியஸ்ட்னா என்ன அர்த்தம்னா நம்ம ப்ராஜெக்ட் டியூரேஷன் இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ பார்த்து வந்து A to H அது வரை இருக்கு இல்லையா, ஸோ A to H வந்து நம்ம ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து எங்கே வந்து எனக்கு மேக்ஸிமம் டைம் வருதோ அதுதான் இவர் மினிமம் கம்ப்ளீஷன் ஆஃப் ஏ ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஸோ என்னென்ன ரூட்டெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ABEH ஒரு ஆப்ஷன் இருக்கு, டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ABEH ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 18. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ADGH, ஸோ இதெல்லாம் மினிமமாக தான் இருக்குது. சரியா, ஒன்லி 4 வே தான் வருது, 10 20 யூ வில் கெட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வி ஆர் ஹேவிங் ABCD. ஸோ ABCDF ஓகே, அதுக்கடுத்து E போகலாம், H ஆக்சுவலாக தான் வந்து லென்த்தாக இருக்குது. சரியா, ஸோ மேபி இதை ஆட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ AB, ஸோ 5 + 4 9. ஸோ இது வந்து டம்மி ஆக்டிவிட்டி தான். சரியா, 0 9 17 22 30 டேஸ் வருது. சரியா, ஸோ 30 டேஸ் இப்போதைக்கு தான் நம்ம மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதர் பாசிபிள் வேஸையும் பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எஃப்லேருந்து இங்கே ஹெச்சுக்கு போனாலும், சப்போஸ் இங்கே நான் இ போகாமல் எஃப்லேருந்து டைரெக்டாக வந்து ஹெச்சுக்கு போயிட்டா வி ஆர் ஹேவிங் 10 இருக்குது, பட் இங்கே 13. ஸோ இதுதான் அஹெடாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதர் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, ADF, ஸோ இந்த ஒரு பாசிபிள் இருக்குது. சரி, அதையும் செக் பண்ணிடுவோம். ADFE and H. ஸோ இது வந்து வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ AD வந்து 3 + 8 11. ஸோ 11 16. சரியா, ஸோ A to D 3 11. ஸோ 11 + 5 16 24 தான் ஆகுது. சரியா, ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக 30 டேஸ் இதான் மேக்ஸிமம், அதாவது ஒரு மினிமம் டைம் டியூரேஷன் டு கம்ப்ளீட் a project வந்து 30 days. ஸோ ஆப்ஷன் சி. சரியா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு செக் ஆல் த பாசிபிள் வேஸ், அதில் மேக்ஸிமம் வருதோ அதான் இவர் மினிமம் டைம் கம்ப்ளீஷன் அப்படின்னு எடுப்போம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இந்த பெர்ட் மெத்தட் இஃப் த பெசிமிஸ்டிக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபி, ஸோ அண்ட் த T0 கொடுத்தாச்சு, அண்டு மோஸ்ட் லைக்லி டைம் ஸோ அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் வி கேன் கால்குலேட். சரியா,
ஸோ அவங்க வந்து இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் அது வந்து கொடுத்துருக்கு சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் we can calculate the variance. ஸோ சிக்மா ஸ்கொயர், ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே பெசிமிஸ்டிக் டைம் ஏன்னா எவ்வளோ பெசிமிஸ்டிக் டைம் எவ்வளோ கொடுத்துருக்கு 14 மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் 8 டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்து 6 by 6 ஒன்று தான் வரும். ஸோ மை சிக்மா வில் பி வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், ஸோ வந்து 1. ஸோ வேரியன்ஸ் வந்து 1 வருது, ஒரு ஆப்ஷன் டைரெக்டாகவே இருக்குது, ஆப்ஷன் சி சரியா. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால்குலேட் டிஇ ஆல்சோ சரியா. மேபி எக்ஸ்பெக்டட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கான கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 8 ஆப்டிமிஸ்டிக், ஸோ 4 டைம் டிஎம்னா 11 into 4 44 ஆயிடுது, ப்ளஸ் டிபி 14 டிவைடட் பை 6 போட்டோம்னா ஸோ இங்கே ஒரு 22, ஸோ 66 by 6ன்னு வருதா. ஸோ 11, ஸோ யுவர் டிஇ வில் பி 11. டிஇ 11 கொடுக்கவே இல்லை எங்கேயுமே சரியா. ஸோ ஒன்லி வேரியன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் வில் பி 1. ஸோ ஆப்ஷன் சி அது மட்டும் தான் ஆப்ஷன். ஸோ ரெண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, பட் எது வருதோ அது மேட்ச் ஆகுதோ சூஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the project consists of 3 parallel paths with mean duration and the variance of 14, 4, 14, 4 and 12, 9 respectively according to the standard PERT assumption, the distribution of the project. ஸோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேரியன்ஸ் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா 4, 4 and 9 அதான் கொடுத்துருக்கு சரியா. ஸோ 4, 4, 9ல வந்து வேரியன்ஸு. ஸோ இது வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 2 சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீன் டியூரேஷன். ஸோ இதில் வந்து இப்போ எது வந்து மீன் டியூரேஷன் 14, 14. ஸோ இப்போ வந்து பெர்ட் அசம்ஷனில் கொடுத்தாச்சு. ஸோ பெர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு மீன் டியூரேஷன் எல்லாமே விச் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ ஆகும், பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சரியா. ஸோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வர்றது எய்தர் ஆப்ஷன் சிஆர் பிஆர்சி இந்த ரெண்டு தான் வருது. ஸோ பீட்டா வித், ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ வந்து மீன் டியூரேஷன் 14 இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 14 தான் வருது. ஸோ அதே மாதிரி we are calculating. ஸோ இதுக்கு வந்து வேரியன்ஸ் எடுத்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து 4. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் 4 எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 2 and 14. ஸோ மீன் வேல்யூ 14 and standard deviation 2 your beta distribution. Yeah. So in the remaining questions we will discuss in the next video. So don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.